Hi friends, welcome to our channel VP Pets and Vlog. வணக்கம்ண்ணா. வணக்கம் ப்ரோ. நம்ம ஃபார்ம் எங்க இருக்கு, இதுல என்ன பண்றீங்க, உங்க அட்ரஸ் அப்படி சொல்லிடுறாங்க. நம்ம ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ங்க, தாராபுரம் பக்கத்துல இருக்குங்க நம்மளோட ஃபார்ம் லொகேஷனுங்க. நீங்க கூகுள் மேப்ல வந்து குகன் இன்டகிரேட்டட் ஃபார்ம்னு போட்டீங்கன்னா நம்ம லொகேஷன் வருங்க. என்னோட நேம் வந்து அஜித் குகன்ங்க, ஃபுல் நேம்ங்க. ஓகேண்ணா. இப்போ நம்ம வச்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மன் ஷெப்பர்ட், பொமரேனியன், லேபு, ராட்டு இது எல்லாமே வச்சிருக்கோங்க. இதெல்லாம் ப்ரீடிங் மேலுங்க ப்ளஸ் ஃபீமேல் எல்லாமே வச்சு நம்ம ப்ரீட் பண்ணிட்டு இருக்கோங்க. ஓகேண்ணா. இது இல்லாம வேற என்னென்ன வச்சிருக்கீங்க ஃபார்ம்ல? இது இல்லாம நம்ம ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா பேர்ட்ஸ் இருக்குங்க. பேர்ட்ஸ்ல வந்து மேக்சிமம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா புறா இருக்குதுங்க. புறால வந்து அமெரிக்கன் ஃபேன்டைல் மிக்ஸ்டு இருக்குதுங்க. இது எல்லாமே நம்ம ஓப்பன் ப்ரீடிங் சிஸ்டம்ல வளர்த்திட்டு இருக்கோங்க. ஈகோ ஃப்ரெண்ட்லியா கொஞ்சம் ஓப்பன் ப்ரீடிங் செட்ல வளர்த்திட்டு இருக்கோங்க. ஓகே. நம்ம ஃபர்ஸ்ட் டாக ஃபுல்லா பத்தி பாத்துக்கலாம். அடுத்து நம்ம புறாவை பத்தி பாத்துக்கலாம். இப்போ டாக்னா இந்த ஃபார்ம் எத்தனை வருஷமா வச்சு நடத்துறீங்கன்னு? இப்போ நம்ம வந்து வச்சிருக்கேன், நான் ஃபர்ஸ்ட் ஒர்க் போயிட்டு இருந்தேங்க. நெக்ஸ்ட் இப்போ இந்த கோவிட் டைம்ல கொஞ்சம் அதுக்கு முன்னாடி இருந்து நம்ம டாக்ஸ் வச்சிருந்தோங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபீல்டு கொஞ்சம் நல்லா இருந்துச்சுங்க. அதனால சரி 1க்கு 2 இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் பண்ணதான் அந்த டைம்லைங்க. அப்புறம் நம்ம இப்போ தோட்டம் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அக்ரி பேஸ் தான் ஒர்க் பார்த்துட்டு இருக்கோங்க. தேங்காய் வாங்கி உடைக்கிறது இந்த பேஸ் தான் பார்த்துட்டு இருக்கேங்க. அதனால இது கொஞ்சம் நமக்கு வந்து ஃப்ரெண்ட்லியா இருக்குதுங்க. டைம் வந்து எனக்கு பெருசா இதாகிறது இல்லைங்க. நம்ம அப்படியே பார்த்துட்டு இருக்கிறங்காட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. மொத்தம் எத்தனை மேல் இருக்கு நம்ம? இப்போ நம்ம ஷெப்பர்டு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெட் மேல் மொத்தம் 4 மேல் இருக்குதுங்க. மேட்டிங் பர்பஸ்க்காக வச்சிருக்கோங்க. நம்ம ஃபீமேலுக்கும் மேட் பண்ணிக்கலாங்க, வெளியே இருந்து வர ஃபீமேல்ஸுக்கும் நம்ம மேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு அடுத்து வந்து ராட் மேல் இருக்குதுங்க. அடுத்து லேபும் வச்சிருக்காங்க. இது எல்லாமே நம்ம ஃபார்ம்ல இருக்குங்க, நம்ம கிட்ட இருக்குங்க. ஃபீமேல் ஜெர்மன் ஷெப்பர்டு எத்தனை இருக்கு? இப்போ ஃபீமேல் ஜெர்மன் ஷெப்பர்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 ஷெப்பர்டு இருக்குங்க. ஃபீமேல் 7 ஷெப்பர்டு. ஆமாங்க. ஓகேண்ணே. இவ்வளவு இது வச்சிருக்கீங்க, நீங்க வந்து கேஜ் சிஸ்டம் இல்லாம இந்த மாதிரி மரத்தை கீழே வச்சு ப்ரீட் பண்றீங்க. கண்டிப்பாங்க. இதுக்கு கேஜ் சிஸ்டம் வச்சு ப்ரீட் பண்றது என்ன டிஃபரெண்டா இருக்கும்? இந்த சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா இது ஒன்றும் பெருசா இல்லைங்க. கேஜ் சிஸ்டம்னா என்னன்னா யூரின் மோஷன்லாம் வந்து உங்களுக்கு ஷெப்பர்ட்லாம் போச்சு அப்படின்னா அதே இடத்துல இருக்குங்க. டெய்லி மெயின்டைன் பண்ணணும், கழுவணும், எல்லாம் ஸ்மெல் அடிக்கும், ஒரு மாதிரி இருக்குங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நான் டெய்லி நைட் அவுத்து விட்டுருவாங்க. வாரத்துல வந்து எப்படி ஒரு நாய்க்கு வந்து 2 டைம் அந்த மாதிரி அவுத்து விட்டுருவாங்க. நெக்ஸ்ட் காலையில மோஷனுக்கு வந்து சில டைம் அவுத்து விட்டுருவாங்க. அவுத்துட்டு அதே போயிட்டு வந்துருங்க. மோஷன்ஸ் யூரின் எல்லாம் வெளியே போயிட்டு வந்துருங்க. யூரின் அப்புறம் நம்ம மண்ணுங்காட்டி பிரச்சனை இல்லைங்க. அது மண்ணு வந்து குறிஞ்சிக்கும், அது பிரச்சனை இல்லைங்க. மழை பெஞ்சா மட்டும், தொடர்ச்சியா மழை பெஞ்சா மட்டும் நம்ம வந்து அங்கங்க வச்சுக்கிறதுக்கு சின்ன ஷெல்டர் மாதிரி போட்டிருக்கோங்க. இரும்புலதான் போட்டிருக்கேங்க. அதுல வந்து கட்டிக்கிறதுன்னு வைங்களேன். மழை பெஞ்சா நலையா மட்டும் கட்டிக்கிறதுங்க. அது 1 நாள் 2 நாள் மழைக்கெல்லாம் ஷெப்பர்டு உங்களுக்கு ஒன்றும் பண்ணாதுங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு பனி பிரதேச டாக்ஸ் தானே. அதனால உங்களுக்கு ரொம்ப சில்னஸ் நல்லா இருக்கிற வரைக்கும் அந்த ஹேர் வந்து growth நல்லா இருக்கும். நம்ம இருக்கிறது எல்லாமே மேக்ஸிமம் லாங் கோட் தான் வச்சிருக்கேங்க. ஸ்டெட் மேல் 1 மட்டும் வேணா ஷார்ட் கோட் மேல் இருக்குதுங்க. மற்றது எல்லாமே நம்ம கிட்ட இருக்க 7 ஃபீமேலும் லாங் கோட் தாங்க. பிளஸ் வந்து 7 ஃபீமேல்ல 5 லாங் கோட் 2 புஷ் கோட் இருக்குதுங்க. நெக்ஸ்ட் வந்து ஷெப்பர்ட் இருக்கிறதுல 3 மேல் வந்து லாங் கோட் மேல் தான் இருக்குங்க. ஏன்னா உங்களுக்கு லாங் கோட் வந்து பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க, பாக்குறதுக்கும் நல்லா இருக்குங்க. ரெண்டாவது அதோட ஹேண்ட்லிங் இதெல்லாமே கொஞ்சம் ஹேரி பிரீட்ஸ் நல்லா இருக்குங்க. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்காட்டி அது வச்சிருக்கேன்னு வைங்களேன், அவ்வளவுதான். ஓகே. லாங் கோட் ஷார்ட் கோட் டிஃபரெண்ட் என்னென்ன இருக்கும்? இப்போ டிஃபரன்ஸ்னு வந்து பாத்தீங்கன்னா 2 பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஷார்ட் கோட் பொறுத்தளவுக்கு மேல் கொஞ்சம் பெருசா இருக்குங்க. பார்த்தா வந்து லைனேஜ் இருக்கணுங்க. அந்த லைனேஜ் இருந்துச்சுன்னா மேல் கண்டிப்பா பெரிய மேலா இருக்குங்க. இதே லாங் கோட்டும் நல்ல பெரிய மேல்லாம் இருக்குங்க. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எபோவ் 1 lakh அந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கணுங்க. அந்த ரேஞ்ச் போனா பிரைஸ் போனாதான் உங்களுக்கு அந்த லாங் கோட்டான மேலோட ஒர்த்தே இருக்குங்க. நம்ம வச்சிருக்கிறது கிட்டத்தட்ட வந்து எபோவ் 50 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வச்சிருக்கோங்க. எல்லாமே கிட்டத்தட்ட பேப்பரோட வச்சிருக்கோங்க. மேல் பேப்பரோட வச்சிருக்கேங்க. ஃபீமேல்ஸ் வந்து 2 ஃபீமேலுக்கு மட்டும் பேப்பர் இருக்குதுங்க. மத்ததுக்கும் உங்களுக்கு கேசி குவாலிட்டியில தான் வச்சிருக்கேன்னு. ஏன்னா என்னோட ஃபீமேல் லெட்டர்மெண்ட்டே நான் குட்டி வளர்த்துறேங்க. அதனால கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த பிளாக் மாஸ்க், ரிச் டேனு என்ன குவாலிட்டியோ அது அப்படியே இருக்கணும் இங்கிலீஷ் ஷெப்பர்ட் பொறுத்த அளவுக்கு. ஓகே. பிரைஸ் எப்படி குவாலிட்டி தகுந்த மாதிரி பிரைஸ் மாறுமா இல்ல எப்படி? இது கண்டிப்பா மாறுங்க. இப்ப குவாலிட்டி டிபெண்ட் பண்ணி பிரைஸ் மாறுங்க. இப்ப 5 குட்டி போடுது அப்படின்னா ஒரு ஷெப்பர்டு 5 குட்டி ஒரே ரேட்டுக்கு கொடுக்க முடியாதுங்க. ஒவ்வொரு குட்டியும் ஒவ்வொரு ரேட் வருங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வித்தவுட் பேப்பர்ல வந்து மேல் கொடுக்குறோம் அப்படின்னா நல்ல லாங் கோட் பெரிய குட்டியா வரும்னா 18 ரூபா வருங்க. மேக்ஸிமம் ரேட் நான் சொல்றதுங்க. அதே வந்து கொஞ்சம் வந்து மேல் வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மியா இருக்குது, சைஸ் கம்மியா இருக்கு குட்டியில நான் சொல்றதுங்க. அது பெருசாகி எப்படி வேணாலும் ஆகுங்க. மேக்ஸிமம் பெரிய குட்டி தான்
பெருசாகும்னு சொல்லுவாங்க. அது ஒவ்வொருத்தரோட மித் பொறுத்துங்க. சின்ன குட்டி பெருசாகுங்க, அது வளர்த்துறவங்க கையிலேயே இருக்குதுங்க. ஆனா நீட்டு போக்கான குட்டி எப்படின்னா அது வந்து கொஞ்சம் அந்த பேரண்ட் மாதிரியே வருங்க, நல்ல பெரிய குட்டியா வருங்க, பெரிய மேலா வரும். அந்த மாதிரிலாம் இருக்குன்னு வைங்களேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவே அதுல கொஞ்சம் இருக்கிறவே வந்து கேட்டாங்க அப்படின்னா நம்ம சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். புதுசா வந்து எனக்கு இந்த குட்டி தான் வேணுங்க, இந்த சைஸ்ல இருக்குமா அப்படி இப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்க முடியாதுங்க. அதனால வந்து இந்த குட்டியில எது பிடிச்சிருக்கோ எடுத்துக்கணும்னு தான் நம்ம சொல்லுவோங்க. அப்ப பிரைஸ் டிஃபரன்ஸ் வந்து நம்ம முதல்ல சொல்லிடுவோங்க, இந்த குட்டி எடுத்தீங்கன்னா இந்த பிரைஸுங்க, இந்த குட்டி எடுத்தீங்கன்னா இந்த பிரைஸ்ன்னு. அவங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை எடுத்துக்குவாங்க வைங்களேன். ஓகேண்ணா. இப்போ குட்டி கொடுக்கும்போது வேக்சின்லாம் போட்டே கொடுத்துருவீங்களா எப்படின்னா? ஆமாங்க, கண்டிப்பா. இப்ப நம்ம வந்து வேக்சின் போடணும் அப்படின்னா 45th டேல தான் போடுறாங்க. அதுக்கு முன்னாடி வேணா பப்பி டிபி போடலாங்க. ஃபர்ஸ்ட் போடுறது வந்து வேன்கார்டு, நோபிவேக் அந்த மாதிரி எல்லாம் போடலாங்க. 45வது நாள்ல நம்ம பப்பி டிபி வந்து 35வது நாள், நான் மேக்ஸிமம் கொடுக்கறது 35வது நாள் குட்டிலேயே கொடுத்துருவானுங்க. அவங்க போய் வேக்சின் போட்டுக்கலாம். இல்ல நமக்கு 38 நாள் 40 நாள் வரைக்கும் குட்டி இருக்கு அப்படின்னா நான் பப்பி டிபி போட்டு கொடுத்துருவாங்க. அது பிரச்சனை இல்லைங்க. பப்பி டிபி என்ன உங்களுக்கு ஒரு 500 அந்த ரேஞ்சு தான் வருங்க பப்பியோட வேக்சின். மேக்ஸிமம் குட்டி எடுத்து இப்ப நம்மகிட்ட இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னாலும் அவங்க வந்து கண்டிப்பா வேக்சினுங்கிறது போடணுங்க. போடலைன்னா டிசீஸ் வந்து இந்த பார்வை அந்த மாதிரி டிசீஸ் எல்லாம் வந்துருச்சுன்னா ரொம்ப சிரமங்க, வந்து காப்பாத்துறது சிரமங்க. அதனால முதல்லயே போட்டுக்கிறது பெஸ்ட்டுங்க. இப்ப நம்ம பேரண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா கிட்டத்தட்ட 1 year ஒன்ஸ் 11 month 10 month ஒன்ஸே வேக்சின் போட்டுறதுங்க. நெக்ஸ்ட் இதுக்குள்ள மெயின்டெனன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த உனி அந்த மாதிரி செல் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, டிக்ஸ். அந்த டிக்ஸ் எல்லாம் வராம இருக்கிறதுக்கான மெயின்டெனன்ஸ் நம்ம கண்டிப்பா பண்ணணுங்க. பண்ணா மட்டும்தான் மேல் நல்லா இருக்கும், ஃபீமேல் நல்லா இருக்கும், குட்டி போடுங்க. ரெண்டாவது மெயின்டெனன்ஸுங்கிறது கரெக்டா பண்ணணுங்க. இப்ப நமக்கே வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த 10 டாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்டு காஸ்ட் மட்டும் மாசம், நான் சொல்றது வேற எந்த காஸ்ட் இல்லாம வெறும் நான்வெஜ்ஜுக்கு மட்டும் மாசம் 5 ரூபாய் ஆயிருங்க. நமக்கு வருமானம் வந்தாலும் வரலினாலும் மாசம் என்ன ஃபீட் பண்ணுவீங்க? இப்ப நான் கொடுக்கறது வாரத்துல வந்து ஒரு 5 நாள் பீஃப்ங்க, 2 நாள் வந்து முட்டை சாப்பாடு அந்த மாதிரி கொடுக்குறேங்க. இல்ல 5 நாள் முட்டை சாப்பாடு 2 நாள் பீஃப் அந்த மாதிரி மாத்தி தயிர் அந்த மாதிரி கொடுக்குறேங்க. இப்ப நமக்கு எது கன்வீனியன்ட்டா கிடைக்குதோ அதை நம்ம வாங்கி போட்டுக்கிறதுங்க. அப்புறம் நம்ம டைம் பொறுத்து அதுக்கு சாப்பாடு மாத்திக்கிறதுங்க. இப்ப கிட்டத்தட்ட ஒரு 5 ஃபீமேல் பிரெக்னெண்டா இருக்குதா அந்த டைம்ல இருக்கு அப்படின்னா ரெகுலரா பீஃப் போடுறதுக்கு போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஓவர் ஃபீடிங் பண்ணாலும் இதுல என்னன்னா உடம்பு போட்டுருங்க. ரொம்ப உடம்பு போட்டுருச்சு அப்படின்னாலும் குட்டி போடாதுங்க. அப்புறம் என்னன்னா சில கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் பண்ணுங்க. அதனால நம்ம அளவான ஃபுட்ஸ் கொடுத்துக்கிட்டு கரெக்டா வச்சுக்கிட்டா தான் மெயின்டெனன்ஸ் கரெக்டா இருக்குங்க. மற்றபடி வெயிலுக்கு வந்து இது தாங்காதா அப்படின்னா கொஞ்சம் நிழல்ல கட்டிட்டா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ப்ரீடிங் நல்லா ஆகுங்க. ஃபீமேல் குட்டி நல்லா போடுங்க, நல்லா காப்பாத்துங்க. அப்பவுமே நம்மளதே வந்து பாத்தீங்கன்னாலும் நல்ல அந்த இந்த டைம் ரொம்ப இந்த வருஷம் ரொம்ப ஹீட்டுங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா ப்ரீடிங்கே வந்து நல்லா கூலிங்கா வச்சிருக்க ஃபீமேல் தான் குட்டி போட்டா காப்பாத்துதுங்க. சும்மா நம்ம ஹீட்டா வச்சிருக்க ஃபீமேல்லாம் அந்த அளவுக்கு ரிசல்ட் இல்லைன்னு. ரிசல்ட் வேணுங்க. ரிசல்ட் வேணும்னா அந்த அளவுக்கு சில்னஸ் மெயின்டைன் பண்ணணுங்க. அப்பதான் ரிசல்ட் நல்லா இருக்குங்க. மொத்தமா எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க? இன்வெஸ்ட்ங்கிறது கணக்கே இல்லைங்க. நம்ம வந்து உள்ள போடுறத வந்து நம்ம கணக்கே பாத்துக்கிறது இல்லைங்க. கிட்டத்தட்ட மீல் வந்து எப்படின்னா நல்ல குவாலிட்டியா இருக்கிற மேல் தான் நம்ம எடுப்போங்க. இப்ப எடுக்கிறதே அடல்ட் மேல் தான் எடுப்போங்க. எடுத்துட்டு கொஞ்ச நாள் வச்சிருந்துட்டு திருப்பி நம்ம சேல் பண்ணிட்டு வேற மேல் எடுத்துக்கிறது. வேற மேல் எடுத்து விட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த மேல் கொடுத்துறது. ஏன் கொடுக்கறதுன்னா நமக்குள்ள வந்து அந்த பிளட் லைனே வந்துருங்க. மேட்டிங்கே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே குட்டி இன்னொருத்தர் கொடுத்துருப்பாங்க. அதே பிளட் லைன்ல வந்து அதே ஃபீமேல் திருப்பி நமக்கு மேட்டிங் வருங்க. அப்ப மேட்டிங் வந்துச்சு அப்படின்னா நம்ம அதுலயே மேட் பண்ணும்போது வந்து இன்பிரீட் ஆயிருங்க. அதுக்குள்ள உங்களுக்கு இன்பிரீட் ஆயிடுச்சு அப்படின்னாலே என்னன்னா நாளைக்கு அந்த சில பிரச்சனைகள் வருங்க. ஷெப்பர்டுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா லெக் பெண்ட் ஆகுறது, அப்புறம் வந்து குட்டி நல்லா growth இல்லாம போடுறதுங்க, இந்த பிரச்சனையெல்லாம் ஒண்ணுங்க. இதனால என்ன பண்றதுன்னா நம்ம ஃபீமேலை விட மேல மாத்திடுறது. மேல மாத்திட்டோம் அப்படின்னா நம்மகிட்ட வர்ற மேட்டிங் நம்ம எந்த குட்டி கொடுத்துருக்கோம் யாருக்கு கொடுத்துருக்கோம் நமக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்குங்க. அவங்களுக்கு இந்த மேலோட குட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு வேற மேல் போடுறதுங்க. அதுக்காகத்தான் நம்ம 4 மேல் வச்சிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு 2 மேல் இருந்தாலே போதுங்க. பெரிய ஒர்க் லோட்லாம் நமக்கு மேலுக்குள்ள இல்லைங்க. என்ன அப்படின்னா இந்த மாத்தி போடுறதுக்காக மட்டும்தான் மேல் வச்சிருக்கோங்க, எக்ஸஸ் மேலுங்க. இல்லைன்னா அதுவும் தேவையில்லைங்க. சும்மா நம்ம எக்ஸஸ் வச்சிருந்தாலும் அதுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா டபுள் தான். அவ்வளவுதாங்க. இப்ப நம்ம மேல் 4 வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்ல எனக்கு அத்தனை மேட் பண்ணி கொடு இத்தனை மேட் பண்ணி கொடுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சொல்ல போனா ஒரு தேவையே இல்லைங்க. நார்மலா ப்ரொஜெக்ஷன் டெஸ்ட் எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா 2 மேட்டே போதுங்க, போதுமான அளவுக்கு இருக்குங்க. கண்டிப்பா குட்டி போட்டுருங்க. அந்த ப்ரொஜெக்ஷன் லெவல் கரெக்டா இருக்கணுங்க, ஃபீமேலுக்கு இருக்கணும். ஹீட்ல இல்லாத ஃபீமேல் மேட் பண்ணோம்னா கண்டிப்பா குட்டி போடாதுங்க. அந்த ஹீட் டியூரேஷன் டைம் கரெக்டா இருக்கணுங்க. அது கரெக்டான டைம் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு குட்டிங்கிறது போடும். நம்ம வந்து ஹேண்ட்லிங் சார்ஜ் எல்லாம் வாங்குறது இல்லைங்க. நம்ம பப்பி டைம்ஸ் பண்றதுங்க, இல்லைன்னா வந்து உங்களுக்கு கேஷ் டைம்ஸ் பண்ணி கொடுத்துறதுங்க. அது கேஷ்னா எவ்வளவு சார்ஜ் பண்ணுவீங்க? இப்ப கேஷ்னா 10,000 வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க. தூரத்தை பொறுத்து இதை பொறுத்து பண்ணிக்கிறாங்க. ஹேண்ட்லிங் சார்ஜ் எதுவும் வாங்குறது இல்லைங்க. இப்ப அவங்க என்ன மேல் செலக்ட் பண்றாங்களோ அதை பொறுத்து அமௌண்ட் வாங்கிக்கிறதுங்க. கேசி அப்படின்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜரா பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு தனி அமௌண்ட் சார்ஜ் பண்ணிக்கிறதுங்க. நெக்ஸ்ட் வந்து சில பேர் வந்து மேக்ஸிமம் கேஷ் டைமே பண்ணிக்கிறாங்க. எதனால அப்படின்னா
அவங்க ஃபீமேல் நல்லா ஒர்த்தா இருந்து ப்ரொஜெக்ஷன் டெஸ்ட் எடுத்து கண்டிப்பா குட்டி போடணும்னு ஒரு நம்பிக்கை இருக்கிறவங்கள கேஷ் டைம் பண்ணிட்டு போயிடுறாங்க. எதனால அப்படின்னா மேலுங்கிற குட்டி போட்டதுன்னா மினிமம் அவங்க 15 ரூபா வரைக்கும் சேல் பண்ணலாம். 15 to 18 ரூபா வரைக்கும் அவங்க சேல் பண்ணலாம் அந்த குட்டி வளர்றத பொறுத்துங்க. அதனால என்னன்னா நம்ம கேஷ் டைம்ஸ் பண்ணிட்டு போயிட்டா பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு டைம்ல கேஷ் டைம்ஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. திரும்ப குட்டி எடுத்து தர முடியாது. திருப்பி நம்மளும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணணுங்க. குட்டி எடுக்கிறது அப்படின்னா நம்ம சொல்லுவோங்க இந்த ஃபுட் எல்லாம் கொடுங்க குட்டிக்கு கொஞ்சம் பெருசாகுங்க நல்லா இருக்குங்க அப்பதான் விற்க முடியும். ரெண்டாவது வந்து இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா தான் வாங்குறவங்களுக்கு ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சில பேர் என்னன்னா நான் தயிர் சாப்பாடு மட்டும் போட்டா குட்டி பெருசாயிருங்க அப்படி இப்படிப்பாங்க. ஆனா அது ஒரு சிலருக்கு செட் ஆகுங்க. ஆனா என்னன்னா இதுக்கான ஃபுட்ஸ் கொஞ்சம் கொடுத்தா மட்டும்தான் குட்டி வந்து இம்யூனிட்டி பூஸ்டோட வளருங்க. அந்த இம்யூனிட்டி பூஸ்டோட வளர்ந்தா மட்டும்தான் குட்டி வந்து அந்த ஆரோக்கியம் அந்த இது எல்லாமே நல்லா இருக்குங்க. நம்ம கொடுக்கறவையில கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா இருப்பாங்க என்ன பொறுத்தளவுக்குங்க. ஓகேங்க. நம்ம கிட்ட ஸ்டார்டிங் பிரைஸ்னா என்ன வரும் குட்டி? ஆனா இப்போ ஷெப்பர்ட் பொறுத்த அளவுக்கு ஃபீமேல் ஒரு 10 ரூபா ரேஞ்சுக்கே கொடுக்கலாங்கண்ணா. பேப்பரோட பேப்பர் இல்லைங்க. ஆனா வித்தவுட் பேப்பருங்க சொல்றது எல்லாமே வித்தவுட் பேப்பருங்க. 10 ரூபா ரேஞ்ச் வரைக்கும் கொடுக்கலாம். மேல் 15 ரூபா 16 ரூபா அந்த பொறுத்து வருங்கண்ணா. அதே மாதிரி நாளை பொறுத்து வருங்கண்ணா. இப்ப நம்ம வேக்சின் போட்டிருக்கோமா 40 நாளைக்கு மேல ஆகுதா 50 நாளைக்கு மேல ஆகுதா குட்டியோட சைஸை பொறுத்து. இப்ப என்னன்னா நான் என்ன பொறுத்த அளவுக்கு ஒரு 40 நாள்ல குட்டி கொடுத்துட்டா தான் எனக்கு ப்ராஃபிட்டுங்க. ப்ராஃபிட் மீன்ஸ் என்னன்னா அவங்க கொண்டுட்டு போய் வளர்த்துறவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா அவங்க எல்லா கரெக்டரும் பண்ணி வளர்த்திக்குவாங்க. இப்ப நம்ம 60 நாள் வரைக்கும் வச்சிருந்தோம் அப்படின்னா குட்டி நல்லா பெருசாயிருங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெயிட்டே வந்து அபோவ் 6 kg 7 kg வெயிட் ஆயிருங்க. அந்த கேஜி வெயிட் ஆகும்போது அவங்க குழந்தைகள வீட்டுல இருந்தா பயப்படுவாங்க. அந்த குட்டி பிடிக்கிறதுக்கு இது பண்றதுக்குலாம் பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு சைஸ் வந்துருங்க நம்ம குட்டி. அதனால சொல்றாங்க. அது வந்து உங்களுக்கு வேக்சின் போட்டிருக்கிறத பொறுத்து ஒவ்வொரு டைம் ரேட் மாறும். அதே மார்க்கெட்டுங்க இது வந்து மார்க்கெட் பொறுத்து மாறுங்க. ஓகே. டிரான்ஸ்போர்ட் பண்ணுவீங்களா இல்லைங்க நேர்ல வந்தா எடுத்துக்கணும்? ஆனா இது வந்து டிரான்ஸ்போர்ட் எல்லா பக்கமும் பண்ணி கொடுப்பாங்கண்ணா. டிரான்ஸ்போர்ட் வந்து நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு உங்களுக்கு பெங்களூரு அடுத்தது வந்து இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி நாகர்கோவில் அந்த மாதிரி இடத்துக்கு நம்ம டிரான்ஸ்போர்ட் சேஃபா பண்ணிடுவோங்கண்ணா. ஏன்னா உங்களுக்கு பிரைவேட் பஸ் இருக்குங்க நைட் டைம்ல நம்ம அதெல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணுவோங்க. டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வருங்க. ஆனா 100% சேஃபா வந்துருங்க. சில பேர்ல என்னன்னா நான் இங்க இருந்து ஈரோட்லயே நிறைய பேர் பப்பி எடுத்தவங்க என்னம்பாங்க ஈரோடு தாங்க நீங்க வெறும் அட்டைப்பெட்டியில வச்சு எனக்கு கொடுத்துடுங்க பேஸ்கெட்டுக்கு 300 ரூபா செலவாகுது அப்படிம்பாங்க. ஆனா என்ன பொறுத்த அளவுக்கு என்னன்னா அந்த 300 ரூபா போனாலும் பரவாயில்லைன்னு நம்ம பேஸ்கெட்ல போட்டு பேக் பண்ணி அனுப்பா அந்த குட்டி சேஃபா போகும். இல்லைன்னா என்ன ஒண்ணா இங்க போகவே அந்த பேஸ்கெட்டை போட்டு அதை பிச்சு எடுத்துருங்க. மேக்ஸிமம் 80% அந்த மாதிரி தான் பண்ணுங்க. அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே பண்ணும். அதனால நம்மள மாதிரி கொடுக்குற யாரா இருந்தாலும் பேஸ்கெட்ல வாங்குறேன்னு சொல்லிட்டாங்கன்னா பெஸ்ட்டுங்க. நம்ம வெறும் அட்டைப்பெட்டியில வந்து பேக் பண்ணி அனுப்புங்க அப்படின்னா கொஞ்சம் சிரமம். ஓகே. இதுக்கு மெடிசன்ஸ் வேணா என்னென்ன வரும் உங்களுக்கு? அடல்ட் வச்சிருக்கீங்க இதுக்கெல்லாம் மெடிசன்ஸ் வேணா என்னென்ன வரும்? ஆனா இது மெடிசன் மெயின்டெனன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வச்சிருக்கிறத பொறுத்தாங்க. நம்ம வந்து டெய்லி வந்து இதுகளுக்கு வந்து ஷெப்பர்ட் பொறுத்த அளவுக்கு நம்ம வந்து டைரக்டா வந்து கோழி டெய்லியும் வந்து கோழி எல்லாம் ஃபீட் பண்றோம் அப்படின்னம்னா நான் சொல்றது உங்களுக்கு பிராய்லர் அந்த மாதிரி சொல்றாங்க. பிராய்லர்லயே ஃப்ரோசன் அதெல்லாம் வருதுங்க. ஃப்ரோசன்ல சில பேருக்கு செட் ஆயிருக்கு அந்த ஃபீல்டு செட் ஆயிருக்கு. சில பேர் நான் ஃப்ரோசன் ஃப்ரோசன்ல கிலோ 60 ரூபா 70 ரூபா தான் வருங்க. அந்த ரேஞ்சுக்கே உங்களுக்கு வந்து ஃப்ரோசன் ஹோல்சேலா எடுத்து அந்த ரேட் தான் வருங்க. எடுத்து ஃபீட் பண்றதுல என்னங்கன்னா ஓரளவுக்கு ரிசல்ட் இல்லைன்னு சொல்றாங்கண்ணா. ரிசல்ட்னா என்னன்னா மேல நல்லா மேட் பண்ண ப்ரூவன் ஆக மாட்டேங்குது குட்டி போட மாட்டேங்குது நம்ம மேல கம்ப்ளைண்ட் வருது அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. இதை பொறுத்தளவுக்கு என்னன்னா கொஞ்சம் கூலிங்கா கொடுத்தோம்னா கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆகுங்க. என்ன அப்படின்னா பீஃப் கொடுத்தோம்னா கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆகுங்க. ரெண்டாவது முட்டை அந்த மாதிரிலாம் நல்லா ரெகுலரா கொடுத்தா கன்ஃபார்ம் ஆகுங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த கோழியை அவாய்ட் பண்ணோம்னாலே உங்களுக்கு என்ன ஆகுன்னா அந்த ஸ்கின் டிசீஸ் ப்ராப்ளம் வராதுங்க. ஸ்கின் டிசீஸ் ப்ராப்ளம் வரலினாலே இதுக்கு மெயின்டெனன்ஸ் ஒண்ணுமே இல்லைங்க. அப்புறம் ரெண்டாவது என்னன்னா இதுக்கு கரெக்டான டேப்லெட்ஸ் கொடுத்துரும். டிவார்மிங் கரெக்டா பண்ணிடுவானுங்க. ஆனா இப்ப நம்ம பண்றது ப்ராக்டோங்கிற டேப்லெட் போடுறாங்க. அது போட்டீங்கன்னா மினிமம் உங்களுக்கு ஒரு 1 இயர் ஒன்ஸ் போட்டீங்கனாலே போதும். 8 months 9 months ஒன்ஸ் போட்டீங்கனாலே போதும் மேலுக்குலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்கின் டிசீஸே வராதுங்கண்ணா. வந்ததுனாலும் அதே அந்த டேப்லெட்டோட வீரியமே ரெடி பண்ணிக்கோங்க. அது எல்லா பிரச்சனையுமே. பிரீடிங் அதை பத்தி எந்த கம்ப்ளைண்ட்ஸும் நமக்கு இது வரைக்கும் இல்லைங்க. ஒன்றும் பெருசா தெரியலைங்க. ஒரு டாக்னா எத்தனை டைம் பிரீட் பண்ணீங்க? ஒரு இயருக்கு எத்தனை டைம் பிரீட் பண்ணுவீங்க? ஆனா இது டாக்ஸ் பொறுத்துங்கண்ணா. 2 டைம் பிரீட் பண்ணா ஒரு டைம் விட்டுருவாங்க. இல்லைன்னா ஒரு டைம் பிரீட் பண்ணா ஒரு டைம் விட்டுருவாங்க. அது குட்டி போடுற கவுண்ட்டை பொறுத்துங்க. ஒரு ஃபீமேல் வந்து பார்த்தா ஒரு 5 குட்டி போடுங்க. ஆனா 5 குட்டி போட்டதுன்னா அடுத்த டைம் பிரீட் பண்ணுவாங்க அது ஃபீமேலுக்கு. அப்புறம் ஃபீமேல் அந்த டைம் இருக்கிற குவாலிட்டி இந்த growth பொறுத்துங்க. இப்ப கரெக்டான ஹீட்ல இருந்து கரெக்டா சைஸ் வந்துருச்சு கரெக்டா இருக்கு அப்படின்னா நம்ம வந்து மேட் பண்ணலாம். மேல் இருக்குங்க நம்ம மேட் பண்ணலாங்க. இல்லைன்னா ஒரு ஹீட் தானே ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த ஹீட்ல மேட் பண்ணலாம். இது என்னன்னா இதை பொறுத்தளவுக்கு இந்த ஷெப்பர்டு மத்த இந்த டாக்ஸ் பொறுத்தளவுக்கு என்னன்னா அறமா வந்து நம்ம பிசினஸ் மோட்டிவா குட்டி போடணும் மேட் பண்ணணும் அப்படின்னு பண்ணோம்னா இதுல எல்லாமே ஃபெயிலியர் தான் ஆகுங்க. ரெண்டாவது குட்டி போட்டாலும் காப்பாத்தாதுங்க. செத்தான் போகுங்க. ஏன்னா அதுக்கான டைம் கொடுக்கணும்.
கண்டிப்பா வந்து எனர்ஜி இருக்கணுங்க. அதுக்கான ஃபுட்டு நம்ம கொடுக்கணும். கண்டிப்பா கொடுத்தீங்கன்னா தான் அந்த குட்டியும் போடுங்க, குட்டியும் நல்லா காப்பாத்துங்க. இப்ப எனக்கே வந்து பாத்தீங்கன்னாலும் இந்த மில்க் இன்ஃபெக்ஷனுங்கிறது வந்து இப்ப கிட்டத்தட்ட ஒரு 2 years பிஃபோர்ல எனக்கு டாக் குட்டி போட்டதுல மில்க் இன்ஃபெக்ஷன் ஆகி இறந்து போயிருங்க. என்னடா எதிரா என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. அப்புறம் வந்து நம்ம அந்த ஸ்பேஸ் எல்லாம் மாத்தி கட்டினங்க. இப்போ ஒரு டைம் இந்த தோட்டத்துல இருக்குது அப்படி நம்ம கொஞ்சம் ஸ்பேஸ் இட வசதி நிறைய இருக்குதுங்க. அதனால இந்த தோட்டத்தில் இருக்குதுன்னா இந்த தோட்டத்துல இன்னொரு தோட்டம் கொண்டு போய் கட்டுறது, இந்த மாதிரி இடம் கொஞ்சம் மாத்தி மாத்தி கட்டணுங்காட்டி எனக்கு அந்த கம்ப்ளைண்ட் கொஞ்சம் சால்வ் ஆயிருக்குங்க. இப்போ வந்து பிரச்சனை இல்லைங்க. ஓகே ஓகே. இது மண்ணில் வளர்த்துறங்காட்டி சில பேர் சொல்றாங்க மில்க் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கு அதுவா தெரியலீங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு அதனால இந்த பிரச்சனையும் தெரியல. இடம் தான் மெயின் வைங்களேன் இதுல. இடம் மாத்தி மாத்தி கொஞ்சம் ஹைஜீனை மெயின்டைன் பண்ணணுங்க. கரெக்டா வந்து மோஷன் எல்லாம் கொஞ்சம் ஓடுறது அந்த மாதிரி கொஞ்சம் ஹைஜீனை மெயின்டைன் பண்ணா டிசீஸ் பிரச்சனை இதுல மெயினா வராதுங்க. அப்புறம் ரெண்டாவது என்னன்னா, ரொம்ப அடமலையெல்லாம் கட்டிட்டீங்கன்னா கண்டிப்பா காய்ச்சல் வந்துடும். என்ன இப்படி ஓப்பனா வச்சிருக்கீங்க, மழையெல்லாம் நாளை விடுவீங்களா அப்படின்னு நினைச்சிட்டு சில பேர் நினைப்பாங்க. அடமலையெல்லாம் ரொம்ப நாளை விட்டீங்கன்னா காய்ச்சல் வந்துடும். அதனால கொஞ்சம் அதுக்கு ஷெல்டருங்கிறது வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கணும். அந்த டாக் கண்டிப்பா அதுல கட்டினோம்னா கொஞ்சம் அதுவும் நிலையாம படுத்துக்கணும் வைங்களா, அவ்வளவுதாங்க. ஓகே ஓகே. பிசினஸ் மோட்டிவோடங்க கொஞ்சம் வந்து நம்ம என்னன்னா கார்டிங்க்கு தான் நம்ம மெயினா வளர்த்தணுங்க. இப்ப நம்ம சைட்ல தோட்ட சைடுங்காட்டிங்க நான் நைட்டு வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா 2 டாக் எப்பவுமே அவுத்துடுவோங்க. 2 3 இந்த மாதிரி அது எது கடிச்சுக்காதோ அதை பொறுத்து அவுத்துடுவோங்க. மெயினா என்னன்னா நைட்டு வந்து பயங்கர கார்டிங். நமக்கு வந்து இதுல வந்து மாசம் 5000 ரூபாய் வாட்ச்மேனுக்கு கொடுக்குற செலவை விட இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 100% கார்டிங். காலையில 6 மணிக்கு கட்டி வச்சா போதுங்க, நைட் 6 மணின்னா டான் அவுத்து விட்டுறலாங்க. பிரச்சனையே இல்லைங்க. நம்ம கோழி பிடிக்கிறது இதெல்லாம் எல்லாமே நைட்டு மேக்ஸிமம் பிடிக்காதுங்க எதுவுமே. இருந்தாலும் என்ன நம்ம நைட் எல்லாமே அடைச்சு வச்சிருப்போங்க, அது பிரச்சனை இல்லைங்க. அது பாட்டில இருக்குங்க, நல்லா ஃப்ரீடமா இருக்கணும் வைங்களேன். வீட்டுல எல்லாமே ஃப்ரீடமா இருக்குங்க. பிகினர்லாம் வளர்க்குறாங்கன்னா இந்த நாயை சூஸ் பண்ணலாம். இப்ப இதுவரை நாயை வளர்த்தது இல்லை அவங்க. கண்டிப்பாங்க ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ஷெப்பர்ட் வளர்க்கலாம், நாய் வளர்க்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அவங்க வந்து இந்த பிரீடை சூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதானே? அவங்களோட அனுபவம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வளர்த்துறவே சூஸ் பண்ணலாங்க, அது அவங்களோட இதை பொறுத்துங்க. என்ன பொறுத்தளவுக்கு ஹேரி பிரீட்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னாலே அதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும்தான் எடுக்கணுங்க. இல்ல எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல சுத்தமா, எனக்கு ஹேரி பிரீடே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறவங்க ஹேரி பிரீட் எடுத்தாங்கன்னா கண்டிப்பா மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாதுங்க. இப்போ இதுக்கெல்லாம் நான் வந்து பார்த்தா என்னங்க இவ்வளவு நல்லா இருக்குது, சீவுவீங்களா குளிப்பாட்டுவீங்களா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. நான் எவ்ரி 15 days ஒன்ஸ் குளிப்பாட்டுவாங்க. முடியலன்னா மாசத்துல வந்து 20 நாளைக்கு ஒருக்கா குளிப்பாட்டுவேன். அந்த மாதிரி பண்ணுவேன். அந்த மாதிரி என்னாவது அட்லீஸ்ட் பண்ணணும், பண்ணா மட்டும் குளிப்பாட்டணும். ஏன்னா உங்களுக்கு இந்த ஹேரி பிரீட் பொறுத்தளவுக்கு என்ன பிரச்சனைனா, குளிப்பாட்டினீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு உள்ள வந்து ஏதாவது பிரச்சனை இருக்குதான்னு தெரியும். அது ஸ்கின்லயே ஏதாவது பிரச்சனை இருந்து இன்செக்ட் ஆகி புழு வாம்ஸ் அந்த மாதிரி வச்சிருந்தது அப்படின்னாலும் நீங்க குளிப்பாட்டினீங்கன்னா மட்டும்தான் உள்ள தெரியுங்க உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குதா இல்லையா. அப்புறம் டெய்லி நீங்க வாட்ச் பண்ணணும் என்ன மாதிரி அதை வந்து சாப்பிடுது என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி இது பெரிய மெயின்டெனன்ஸ் எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஆனா பயங்கர இன்டெலிஜென்ட்டுங்க. இந்த டாக்ஸை பொறுத்தளவுக்கு என்னன்னா 100% இன்டெலிஜென்ட்டுங்க. நீங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், 4 டைம் வந்து ஒருத்தர் பைக்ல போறாங்கன்னா ரெகுலரா அவங்க வீட்டுக்கு வர்ற ஆளுக வேற பக்கத்து வீட்டுக்கு போற ஆளுக பைக்ல போறாங்கன்னா அது எதுவுமே பண்ணாது. அதே வந்து புது பைக்ல அவரே வந்தாலும் கண்டிப்பா விடாதுங்க. அந்த மாதிரி வந்து கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டுங்க. நோட் பண்ணும் யார் யார் போறாங்க யார் யார் வர்றாங்க. அது எல்லாமே எப்ப நோட் பண்ணுன்னா அட்லீஸ்ட் 1 yearனாவது ஆகும். டாக்டர் வந்து அட்லீஸ்ட் 1 yearனாவது ஆனதுக்கு இது எல்லாமே இன்டெலிஜென்ட் நோட் பண்ணணும் வைங்களேன். மெயினா நோட் பண்ணுங்க. என்ன பொறுத்த நம்ம டாக்ஸ் அது எல்லாமே பண்ணுதுங்க. அதனால நான் சொல்றேங்க. அப்புறம் நம்ம இது இவ்வளவு வச்சிருக்கேன்னு நமக்கு அந்த ஃபீல்ட்ல கொஞ்சம் அனுபவம் இருக்குது. நம்மளோடவே பெரிய ஆள்ல இருக்கிறாங்க. ஆனா என்னன்னா நமக்கு ஏதாவது தெரியலனாலும் நம்ம அவங்கள கேட்கறோங்க. கேட்டானா இந்த பண்ணலாமா பண்ணக்கூடாதா இப்படி பண்ணலாமா அப்படின்னு சில பேர் எனக்கெல்லாம் ஐடியாஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி கொடுத்தா மட்டும்தான் இந்த ஃபீல்டு பொறுத்த அளவுக்கு என்னன்னா கொஞ்சம் சக்சஸ் பண்ண முடியும். இல்ல நான் தான் பெரிய ஆளு, எனக்கு வந்து நான் எதையும் சொல்லி கொடுக்க மாட்டேன், அடுத்தவங்களுக்கு எதுவும் இது பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ற ஆளுகளும் சில பேர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற ஆளுகள்லாம் என்னன்னா பெருசா வளர முடியாதுங்க இந்த ஃபீல்டு பொறுத்தளவுக்கு. இதுன்னா இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க. இப்ப நம்மகிட்டயே வந்து மேல் கேட்பாங்க சில பேர், மீட்டிங் கொண்டாருங்க அப்படின்னு. ஆனா அவங்ககிட்டயே மேல் இருக்குங்க, அவங்க பக்கத்து வீட்டுல இது மேல் இருக்குங்க. அந்த மாதிரி அவங்களே என்னன்னு கேட்பாங்கன்னா என்னோட மேல் நல்லா இருக்குதுங்கன்னா பக்கத்து வீட்டு மேல் நல்லா இருக்கு நான் மேட் பண்ணட்டுமா அப்படின்லாம் கேட்பாங்க. அப்பெல்லாம் இல்லைங்க அதெல்லாம் மேட் ஆகாதுங்க, நீங்க எங்கிட்ட தான் கொண்டு வாங்க மேட் பண்ணணும்னு நம்ம சொல்ல மாட்டேங்க. ஏன் சொல்ல மாட்டேன்னா அந்த மேல விடுங்க, ட்ரை பண்ணுதான்னு பாக்கலாம், மேட் ஆகுதான்னு பாக்கலாம், குட்டி போடுதான்னு பாக்கலாம், அப்புறம் முடியலன்னா கொண்டு வாங்கன்னு மட்டும்தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதிரி கொஞ்சம் அனுசரி பண்ணீங்கன்னா மட்டும்தான் இந்த ஃபீல்டு பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் சக்சஸ் ரேட்டிங் பண்ணி போக முடியும். அவ்வளவுதான் வைங்களேன். இதுல உங்களுக்கு வருமானம் எவ்வளவு வரும் குறைஞ்சபட்சம்? ஆனா இது மெயின்டெனன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு சில டைம் எல்லாம் நல்ல ப்ராஃபிட்டபிளா இருக்குங்கண்ணா. இப்போ ஒரு டாக்ஸ் மினிமம் லிட்டர்மெண்ட் ஆகுதுன்னா ஓரளவுக்கு ப்ராஃபிட்டபிளாவே இருக்குங்கண்ணா, தப்பெல்லாம் இருக்காதுங்க. ஒரு சில டைம் என்னைக்கு சுத்தமா பணமே இல்லாம இங்கோடு இருக்குங்கண்ணா. இது வந்து என்னன்னா பிசினஸ் மோட்டிவா பண்றவங்களுக்கு நம்ம சொல்றது என்னன்னா உங்களால முடிஞ்சா செய்யுங்க,
இல்லைன்னா வந்து இது பணம் வேணும் பணம் வேணும்னு பண்ணீங்கன்னா இதுல சக்சஸே பண்ண முடியாதுங்க. என்னோட தாட்டுங்க. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம், அது குட்டி போடணும், குட்டியை காப்பாற்றணும், பெருசு பண்ணணும், விற்கணும் அப்படின்னு மெயின்டைன் பண்ணீங்கன்னா இதுல சக்சஸ் ரேட்டிங் கொஞ்சம் கம்மிங்கண்ணா. 100க்கு 25% தான் சக்சஸ் ரேட்டிங் பண்ணணும். சில பேர்த்துக்கு செட் ஆகி சக்சஸ் ஆகி போயிருங்க. சில பேர்த்துக்கு எனக்கு தெரிஞ்சு எனக்கே போகலின்னு வைங்க, அந்த மாதிரி கான்செப்ட் நான் சொல்றேங்க. கொஞ்சம் நேசிக்கணும்னா டாக்ஸை கொஞ்சம் நேசிச்சு பண்ணாங்கன்னா பண்ண முடியும். இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி மெயின்டெனன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 ரூபாய் ஈஸியா வந்துருங்க. 10 மாசத்துக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் ஈஸியா செலவாயிருங்க டாக்ஸுக்கே வந்து. இப்ப அதுக்கப்புறம் நம்ம எடுக்கிறதான் குட்டியை நம்ம சேல் பண்ணி எடுக்கிறது அதுல ப்ராஃபிட்டுங்க என்ன பொறுத்தளவுக்கு. சில டைம் கிடைக்குங்கண்ணா, சில டைம் ஒண்ணுமே இல்லாம ஆகுங்க. இது என்னன்னா நமக்கு இது ஒரு ஹாபிங்காட்டி தான். மத்தபடி எல்லாம் வந்து இது பிசினஸ், எனக்கு இதுதான் பிசினஸ், எனக்கு இதை விட்டா வேற வழியே இல்லைங்கிற அளவுக்கு நமக்கு இல்லைங்க. அதனால வந்து அதை பத்தி எனக்கு தெரியலைங்க. சில பேர் அதை பண்றாங்க, நான் பிசினஸ் மோட்டிவாவே பண்றாங்க. அவங்க பண்றவங்களுக்குலாம் பெரிய ப்ராஃபிட் இருக்கான்னு கேட்டோம்னா அவங்க வந்து என்னன்னா கொஞ்சம் குவாலிட்டி இல்லாத குட்டியே குவாலிட்டியான குட்டின்னு சொல்லிட்டு சேல் பண்ணிடுறாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட ஒரு 10,000 ரூபாய்க்கு குட்டி எடுக்கிறாங்க அப்படின்னா அதே குட்டியை வந்து 20,000 25,000 வரைக்கும் விற்கிறாங்க. அந்த குட்டி என்னன்னா பிளட் லைன் இருந்தா மட்டும்தான் அந்த பெரிய சைஸ் வருங்க, அந்த குவாலிட்டி வரும், அந்த இது எல்லாமே வருங்க. இல்லை அப்படின்னா கண்டிப்பா வராதுங்க. அது வந்து சில பேர்த்துக்காக நான் சொல்லலைங்க, பண்றவே சில பேர் இருக்காங்க, அதனால அது ப்ராஃபிட்டபிளா இருக்காங்க. என்ன பொறுத்தளவுக்கு எடுத்து கொடுக்கறதுமே கொஞ்சம் குவாலிட்டியான குட்டிகளை எடுத்து கொடுக்கணும் அடுத்தவங்களுக்கு. அப்பதான் வந்து என்னன்னா நம்ம பேர் ஒன்னொருத்தர் சொல்லுவாங்க. இல்லைன்னா நான் வந்து மேக்ஸிமம் இன்டர்மீடியட் தாட்டுக்கே போறது இல்லைங்க. ஏன்னா இது நம்ம இதை பிசினஸ் இதுதான் பண்ணணும். இப்ப என்ன பொறுத்தளவுக்கு என்ன இன்னொருத்தர் யாராவது குட்டி போட்டிருக்குதுன்னா இங்க போட்டிருக்குது, நீங்க நேர்ல போய் எடுத்துக்கங்க, பாத்துட்டு எடுத்துக்கங்க. இல்ல எனக்கு டிரான்ஸ்போர்ட் வச்சுட சொல்லுங்க, எனக்கு பண்ணி கொடுக்க சொல்லுங்கன்னா எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்கன்னா மட்டும்தான் நான் அமௌண்ட் போட்டு விடுங்கன்னா டிரான்ஸ்போர்ட் சேஃபா வந்துடும், உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி மட்டும்தான் வச்சுடுறதுங்க. அப்படி பண்ணா மட்டும்தான் என்னன்னா கொஞ்சம் வந்து இதுல கரெக்டா ஒழுக்க வழக்கு இருக்குங்க. என்னன்னா உங்களுக்கு 8 மாசத்துக்கு அப்புறம் தெரியும், மினிமம் 5 மாசம் ஆயிரும். அந்த டாக் பெருசு பண்ணி நீங்க குவாலிட்டி பண்ணி 5 மாசம் ஆயிரும் மினிமம். 5 மாசத்துக்கு அப்புறம் அது குவாலிட்டி வரல அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்க ஏமாந்ததை வரும். ஏமாந்ததை விட வந்து அதிகமான ஒரு பிரைஸ் கொடுத்துதான் வாங்குறோம். ஆமாங்க, கண்டிப்பா ஒரு எதிர்பார்ப்போட வளர்ப்போம், அது இல்லைன்னா கஷ்டமா தான் இருக்கும். எதிர்பார்ப்பை விடங்க பணங்கிறத விடங்க என்ன பொறுத்தளவுக்கு என்னன்னா அது உங்களோட லைஃப் ஸ்பேன் வந்து 15 வருஷம் உயிர் வாழ்றது. 15 வருஷம் நீங்க ஏமாந்துட்டீங்கன்னு நினைப்பீங்க. என்ன பொறுத்தளவுக்கு என்னோட இதுங்க கண்டிப்பா நீங்க நினைப்பீங்க. அதனால நான் என்ன நினைக்கிறதுன்னா முடிஞ்ச அளவுக்கு யாரையும் ஏமாத்தக்கூடாதுங்க இந்த ஃபீல்டை பொறுத்தளவுக்கு. சில பேர்லாம் அடல்ட் எல்லாம் கொடுக்குறது அப்படி இதாகுங்க, இப்படி குட்டி போட்டிருக்கு, இப்படி காப்பாத்திருக்கு, அப்படி இப்படிம்பாங்க. கடைசி இங்க வந்து பார்த்தா ஒண்ணுமே இருக்காதுங்க. அது வந்து இன்னைக்குன்னு இல்லைங்க, எப்பவுமே அது நடந்துகிட்டே தான் இருக்குதுங்க இந்த பிரச்சனைகள். நீங்க டாக் ஷோக்கெல்லாம் கூட்டிட்டு போவீங்களா இல்ல அப்படிலாம் இல்லையா? ஆனா இப்ப நம்ம ஷோஸ் எல்லாமே பண்றது இல்லைங்கண்ணா. கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பண்றாங்கன்னா அவங்களோட கூட போயிட்டு இருப்போங்க, கொஞ்சம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் நமக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் வந்து இந்தியன் சாம்பியன் லைனேஜ் வந்து ஷோ பண்ணிட்டு இருக்காருங்கண்ணா. அப்ப லாஸ்டா வந்து நம்ம ஊர் பக்கத்து தானுங்களே, இந்த நம்ம ஃபீல்ட்லயே வந்து கொஞ்சம் தூரம் தாங்க. ஏன்னா வீட்டுல இருந்து அவரோட வீடு மினிமம் ஒரு 1.5 கிலோமீட்டர் அவ்வளவுதாங்க. ஆனா அவருக்கு ஒரு டாக்ஸ் கூட இங்க இல்லைங்கண்ணா. நம்ம சரௌண்டிங்ல இங்க அவர் வீட்டுல இல்லைங்க. எல்லாமே வந்து ஒரு ஊட்டியில தான் வச்சிருக்காருங்கண்ணா. ஊட்டியில வந்து அதுக்கு தனியா போர்டிங் போட்டு அதுக்கு தனியா அமௌண்ட் வச்சு எல்லாமே பண்றாரு. ஜெர்மன் ஷாப் பண்ணாலே ஊட்டியில தான் மெயினா நடத்துவாங்க. ஆமாங்க, போன வருஷத்துல தான் அதுக்கு தனியாவே அந்த ரிங்க போட்டு தனியா வச்சு நடத்தினாங்க. ஆமாங்க. அது வந்து என்னன்னா அந்த ஊட்டியில வச்சு மெயின்டைன் பண்றதுக்கே வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட ஜஸ்ட் நான் போன் பண்ணி கேட்டேன்னா நான் வந்து இந்த வருஷமே நான் 5 லட்சம் ரூபாய் அதுல விட்டுருக்கிறேன் அப்படின்னு பாருங்க. இதெல்லாம் கேம்லிங் மாதிரி தாங்க. என்னன்னா வராதுங்க. ஒரு இன்ட்ரெஸ்ட்ல வந்து பணம் வர்றவையே சில பேர் அதுல விட்டுட்டு இருக்காங்க. அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அதுங்க. அதை நம்ம வந்து உதாரணப்படுத்தி பேசக்கூடாது. அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குதுங்க. அந்த அளவுக்கு குவாலிட்டி இருந்தது அப்படின்னா அவங்கள இங்க வச்சு பிரீட் பண்ண முடியாது. லாஸ்டா வந்து கூலிங் கிளைமேட் இருக்கானோ, நான் கூலிங் கிளைமேட்டுங்கிறத விட அந்த அளவுக்கு க்ரூமிங் வராதுங்க. அந்த ஷோ டைமிங்க்கு அந்த டாக் வந்து அந்த அளவுக்கு முடி வந்தா தான் ஷோல வின் பண்ண முடியும். அந்த பிரச்சனை எல்லாம் இருக்குதுங்க. அந்த க்ரூமிங் வரணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஷோல வின் பண்ண முடியாதுங்க. இங்க நம்ம கொண்டுட்டு வந்து இங்க ஏசியில போட்டு பயங்கரமா மெயின்டைன் பண்ணி எல்லாமே பண்ணணுங்க. அப்படி பண்ணா மட்டும்தான் அந்த க்ரூமிங் வரும், அந்த ஹேரு அந்த இது எல்லாமே வரும். நம்மளதெல்லாம் பொறுத்தளவுக்கு வந்து இந்த கிளைமேட்ல இருந்து எடுத்துட்டு போய் குட்டி வளர்த்துறாங்க அப்படின்னா கண்டிப்பா குட்டி இறக்குறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. 99% வாய்ப்பு இல்லை, 100% சொல்லலாம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா அப்படின்னா நம்ம இங்க வச்சிருக்க நம்ம கிளைமேட்டுக்கு தான் அடாப்ட் பண்ணி வச்சிருக்கோம் டாக்ஸ் எல்லாம். அதனாலதான் எனக்கே ரிசல்ட் வந்து 100% வர்றது இல்லைங்க. ரிசல்ட் வந்து கொஞ்சம் அடி வாங்குதுங்க. எதனால அப்படின்னா 4 டாக் குட்டி போடுறதுன்னா 2 டாக் தான் காப்பாற்ற முடியுங்க. 50-50 எனக்கு அடி வாங்கிடுங்க ரிசல்ட். ஏன்னா அந்த கிளைமேட் தான் ரீசன், அதுல ஒண்ணும் இல்லைங்க. ஓகே, நேட்டிவ் பிரீட் சூஸ் பண்ணாம இந்த மாதிரி ஃபாரின் பிரீட் சூஸ் பண்ணதுக்கு என்னென்ன ரீசன்? ஆனா நேட்டிவ் பிரீட்ஸ் அப்படின்னா அவங்களோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்ததா, பேஷன் பொறுத்துதாங்க இது. அவங்களோட இன்ட்ரெஸ்ட் நல்லா இருக்கு, பேஷன் நல்லா இருக்கு அப்படின்னா இப்ப சில பேர் நேட்டிவ் பிரீட்ஸ் எல்லாம் வளர்த்துறாங்க.
எனக்கும் நேட்டிவ் பிரீட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்குதுங்க, இல்லைன்னு இல்லைங்க. என்னன்னா நம்ம எல்லாத்தையும் ஒட்டுக்கா விடும்போது என்னன்னா எல்லாமே நம்ம குவாலிட்டியில குறைச்சிருவாங்க. ஓகே ஓகே. ஷெப்பர்ட்னா ஷெப்பர்ட் இந்த அளவுக்கு குவாலிட்டி அப்படின்னு எப்பவுமே ஒரு லைனே செட் பண்ணி போனீங்கன்னா தான் அந்த குவாலிட்டிங்கிறது வந்து நீங்க இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதனால நான் வந்து அதுல பெரிய இன்ட்ரெஸ்ட் காட்டலைங்க. அப்புறம் மெயின்டெனன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பண்றதை விட அது பாதி பண்ணீங்கனாலே போதும். நேட்டிவ் பிரீட்ஸ் அது வந்து எனக்கு என்னமோ இதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தங்காட்டி போயிட்டு இருக்குது, அவ்வளவுதான். மேபி நீ ஃபியூச்சர்ல கேது நேட்டிவ் பிரீட் வளர்த்தலாம், அப்படி வைக்கும் இப்படி வைக்கணும் இது அப்படி பண்ணு. நேட்டிவ் பிரீட்ஸ் என்னன்னா என்ன பொறுத்தளவுக்கு நம்ம பிரீட் பண்றோம் அப்படின்னாலும் அந்த காசுக்கே வராதுங்க. உதாரணத்துக்கு ஒரு ஃபீமேல் லெட்டர்மெண்ட் ஆகுதுன்னா மினிமம் ஒரு 60 to 70 ரூபா நமக்கு கிடைக்கும். நமக்கு காப்பாத்தி எல்லாமே கரெக்டா போயிடுச்சு அப்படின்னா ஒரு 50 ரூபா கிடைக்கும்னு வைங்க. அந்த 50 ரூபா என்ன ஆகுதுன்னா நேட்டிவ் பிரீட்ஸ்ல அவ்வளவு கிடைக்காதுங்க. அதுக்காகவும் ஒரு இருக்கலாம். என்ன பொறுத்தளவுக்கு மேபி எனக்கு செட் ஆகுறது பொறுத்துன்னு வைங்களேன். கிட்ட ஷெப்பர்ட் இருக்கு, லேப் இருக்கு, அப்புறம் ஃபெமோரியன் வச்சிருக்கீங்க, அந்த மாதிரி நாய் வச்சிருக்கீங்கன்னா இப்போ ஒரு வீட்டுல குழந்தைங்க இருக்கு, குழந்தைங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நாய் வாங்கி கொடுக்குறாங்கன்னா எந்த மாதிரி நாயினா வாங்கலாம்? ஆனா இதுல பொறுத்தளவுக்கு என்னன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுனா லேப் நல்லா ஃப்ரெண்ட்லியா இருக்குங்க. ஓகே ஓகே. என்ன கார்டிங் பர்பஸ் இல்லாம எனக்கு ஃப்ரெண்ட்லியா இருந்தா போதும்னா லேப் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். கார்டு பண்ணுங்க, லேப் எல்லாம் பொறுத்தளவுக்கு நல்லா கார்டு பண்ணுங்க. வச்சிருக்கிறத பொறுத்தான்னு வைங்களேன். நம்ம வந்து அதை 10 மாசம் எப்படி வளர்த்துறோமோ அதை பொறுத்தா உழைக்கிறது கடிக்கிறது எல்லாமே பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பொமரேனியன் வந்து டாய் பிரீடுங்க. இப்ப கொஞ்சம் வந்து நான் நிறைய பேருக்கு என்கிட்ட ஷெப்பர்டு வேணும்னு சொல்லி நிறைய பேர் இன்ட்ரெஸ்டா கேட்பாங்க. அவங்ககிட்ட நானே வந்து உங்களுக்கு என்ன இடம் இருக்கு, இட வசதி என்ன, உங்களால வளர்த்த முடியுமா முடியாதா எல்லாமே சஜஷன் கேட்பாங்க ஃபர்ஸ்ட். சில பேர் பிசினஸா மட்டும் அது பண்றவங்க வந்து அதை கேட்கறதே இல்லைங்க. 10 இதாங்க வெளியே இடம் இருக்குது அப்படிம்பாங்க. அவங்களுக்கு ஷெப்பர்டு அப்படி வச்சுக்கலாம் இப்படி வச்சுக்கலாம்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அது போனா இதெல்லாம் லார்ஜ் பிரீடுங்க. கொஞ்சம் பெருசாகும் போது என்னன்னா அதுக்கான இட வசதி கண்டிப்பா வேணுங்க. இருந்தா மட்டும்தான் கொஞ்சம் அதுக்கான இட வசதி இருந்தா கொஞ்சம் ஃப்ரீடமா இருக்குங்க. குழந்தையும் எந்த பிரீட் வேணாலும் வளர்த்தலாங்க, அது பிரச்சனை இல்லைங்க. அவங்களோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்துங்க. ஷெப்பர்ட் பொறுத்தளவுக்கு என்னன்னா கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டா இருக்கும் அதை விட. நெக்ஸ்ட் டாபர்மேனுமே நல்லா இன்டெலிஜென்ட்டா இருக்குங்க. ஆனா டாபர்மேன் பொறுத்தளவுக்கு ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் என்ன பண்ணுன்னா 4 வயசு வரைக்கும் எதுவுமே பண்ணாதுங்க. எதுவுமே பண்ணாதுன்னா வரவையில உழைக்கும் கடிக்கும் அந்த சின்ன இதெல்லாம் பண்ணும், மற்றபடி எதுவுமே பண்ணாது. ஒரு 4 வயசுக்கு மேல தாண்டாங்கிற மாதிரி ஒரு சில டாபர்மேன் 50-50 ஆகும்னு வைங்களேன். என்ன ஆகும்னா தாண்டாங்கிற மாதிரி நினைச்சிட்டா என்ன பண்ணா ஓனரையே கடிக்க பாக்குங்க. ராட்வீலர் டாபர்மேன் இதெல்லாம் ஓனரையே கடிக்க பாக்கும். ஏன் கடிக்குன்னா தான் என்னதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மித் வந்துடும். அந்த டாக்ஸ்குள்ளேயே வந்து மித் வந்துருங்க. அதனால அந்த பிரச்சனை ஒண்ணு. இந்த ஷெப்பர்ட் பொறுத்தளவுக்கு அந்த பிரச்சனைகள் எனக்கு தெரிஞ்சு வரலைங்க. டாபர்மேன் நிறைய வந்திருக்குது. இப்ப என்னோட அக்கா வீட்லயே வந்து பார்த்தாலும் டாபர்மேன் 4 வருஷம் 4.5 வருஷம் வரைக்கும் வச்சிருந்தாங்க. அப்புறம் என்னன்னா அதை கரெக்டா ப்ரீட் பண்ணணும். ப்ரீட் பண்ணிட்டு அந்த பிரச்சனை வராதுங்க. மேட்டிங்கே விடாம கொஞ்சம் டென்ஷனா அதை அடைச்சு வச்சு வளர்த்துறவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா அந்த பிரச்சனை வருங்க. ஓனரே வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து இன்ஜெக்ஷனே ஓனர் போட முடியாது. இப்ப நம்ம இருக்கிற டாக்ஸுக்கு எல்லாம் நானே இன்ஜெக்ஷன் போடுவேன் எல்லாம் பண்ணுவோம், ஒன்றும் பண்ணாதுங்க. ஏன்னா நம்மள ப்ரீடிங் பண்றோம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இதே ஒருத்தர் வளர்த்துறவிலும் இன்ஜெக்ஷன் போடணுங்க. என்ன பொறுத்தளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு போடுறதுக்கான டாக்டர் வந்தாலும் பிடிக்கணும். சில பேர்ல பிடிக்க மாட்டாங்க, கடிச்சு போடுங்க என்னன்னா என்னவே கடிச்சு போடுங்க அப்படின்னு நிறைய பேர் நம்ம வளர்த்துற விதத்துலதான் இருக்குதுங்க இதெல்லாம். இப்ப கஸ்டமர் உங்ககிட்ட தான் வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா எத்தனை இதுல ஒரு டைம் நான் இன்ஜெக்ஷன் பண்ணணும், எத்தனை மந்த் ஒரு டைம் இன்ஜெக்ஷன் பண்ணணும், என்ன இன்ஜெக்ஷன் பண்ணணும்? ஆனா இதுல வந்து என்னன்னா 1 வருஷம் மட்டும்தான் சிரமங்க. 10 மாசம் மட்டும்தான் டாக்ஸ் வளர்த்துறப்ப சிரமங்க. 10 மாசத்துக்கு அப்புறம் அது டாக் கொஞ்சம் பெருசாயிடுச்சுன்னா மெயின்டெனன்ஸே இல்லைங்க. என்ன பொறுத்தளவு காலையில சாப்பாடு போட்டீங்கன்னா போதும், நைட் சாப்பாடு போட்டீங்கன்னா போதும். ஈவன் நீங்க 1 வேளை ஃபீட் பண்ணீங்கனாலே போதும். ஃபர்ஸ்ட் வருஷம் மட்டும்தான் 2 வேளை 3 வேளை ஃபீட் பண்ணணுங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க 1 இயர் ஆச்சு அப்படின்னா பெரிய மெயின்டெனன்ஸே இல்லைங்க. ரெண்டாவது பயங்கரமா கார்ட் பண்ணுங்க. யார் வந்தாலும் உழைக்கும், நல்லா கார்ட் பண்ணுங்க. அது எல்லாமே நீங்க வளர்த்துற விதத்தை பொறுத்து கண்டிப்பா அது மாறிக்குங்க. இயர்லி ஒன்ஸ் அதுக்கு வேக்சின் போடணுங்களா? ஆனா 1 இயர்க்கு அப்புறம் இயர்லி ஒன்ஸுங்க. ஃபர்ஸ்ட் வருஷம் மட்டும் 2 வேக்சின் போடணும். ரெண்டாவது வந்து ரேபிஸ் வேக்சின் 2 போடணுங்க. குட்டியில இருந்துங்க ஃபர்ஸ்ட் வருஷம் 4 வேக்சின் போடணுங்க. அப்புறம் வருஷம் 2 வேக்சின் போட்டா வந்துடும். ரெண்டுமே வேக்சின் இல்லைங்க. ஒண்ணு வந்து தடுப்பூசிங்க, ஒண்ணு வந்து ரேபிஸ்ங்க. வெறிநாய் கடி ஊசின்னு சொல்லுவாங்க, அது ரேபிஸ். அது உங்களுக்கு பெரிய காஸ்ட் வராதுங்க. 170 அந்த ரேஞ்ச் தான் வருங்க. புதுசா எடுக்கிறாங்கன்னா இதெல்லாம் நீங்க சொல்லியே கொடுத்துருவீங்களா எப்படின்னா? ஆமாங்கண்ணா, இது ஒரு சார்ட் போட்டுக்கு சொல்லுவாங்க. சார்ட் போட்டு கண்டிப்பா இன்ஜெக்ஷன் போட்டுருங்க, இதெல்லாமே போட்டுருங்க அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவதுக்கான ஃபுட்ஸ் அதெல்லாம் கொடுத்துருங்கன்னு சொல்லிடுவோம். அப்புறம் ஈவன் நான் குட்டி கொடுத்தவங்க 1 வருஷம் கழிச்சும் கூட கால் பண்ணுவாங்க. சாப்பிட மாட்டேங்குது, இது பண்ண மாட்டேங்குது, அவங்களுக்கும் இதெல்லாம் பண்ணுங்க, சின்ன எனக்கு தெரிஞ்ச ட்ரிக்ஸ் சொல்லி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் மேபி அதுக்கு மேல ஜாஸ்தியா இருக்குது முடியல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் கொண்டுட்டு போயிருங்கன்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா நம்மளே முழு டாக்டர்லாம் இல்லைங்க இந்த ஃபீல்ட்ல. அதனால வந்து நம்ம அனுபவத்தை தான் ஷேர் பண்ண முடியுங்க. இல்ல நீங்க இப்படி எல்லாம் பண்ணுங்க, இதெல்லாம் பண்ணிருங்க, இப்படி புடிச்சு பண்ணுங்க அப்படின்னா அது வந்து
கரெக்டான ரிசல்ட்டா இருக்காதுங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு ஹாஸ்பிட்டல் போயிருங்க. இந்த டைம்ல இப்படி இருக்குன்னா ஹாஸ்பிட்டல் போயிருங்க அப்படின்னு சொல்லிடுறாதுங்க. ஓகே. அப்புறம் உங்களுக்கு டாக்டர் அது வந்து விஷுவலா பார்த்தா மட்டும்தான் தெரியுங்க. இப்ப ஈவன் சாப்பிடவே மாட்டேங்குது. லாஸ்டா எனக்கு ஒருத்தர் கூப்பிட்டாருங்க, எனக்கு 3 நாளா சாப்பிட மாட்டேங்குதுங்க, என்ன பண்றதுன்னு தெரியலீங்க, மழை பெஞ்சதுங்க, போய் இது பண்ணுச்சுங்க அப்படி இப்படின்னாங்க. நான் சொன்னேன் கண்டிப்பா காய்ச்சல் இருக்குங்க, போய் ஹாஸ்பிட்டல்ல பாருங்க, காய்ச்சலுக்கான இன்ஜெக்ஷன் போடுங்க, டேப்லெட்ஸ் கொடுங்க, சரியாயிரும் அப்படின்னு. போய் பார்த்தாங்க, சேம் அதே மாதிரி காய்ச்சல் இருந்தது. அதனாலதான் சாப்பிடல, எல்லா பிரச்சனையும் எல்லாம் பண்ணுச்சுங்க. இந்த மாதிரி விஷுவலா நீங்க பாத்தீங்கன்னா அது தெரியுங்க. டாக வளர்த்த அனுபவத்தை சொன்னது ரொம்ப நன்றி. நன்றி. அடுத்த பதிவுல வந்து நம்ம உங்க கிட்ட என்ன பேர்ட்ஸ் இருக்கு அதை பத்தி பார்க்கலாம். கண்டிப்பாங்க. ஓகேண்ணே. ஓகே, தேங்க்ஸ். நன்றிங்க.